பறை இசை நம்ம எல்லாருமே நமக்கு எல்லாருக்குமே தெரியாது பறை வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். பட் ஆக்சுவலி எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட மதர் தான் பறை. அண்ட் எழில் சார் கேட்டார் பறை எங்கே வாசிப்போம். ஸோ அந்த காலத்தில் கம்யூனிகேஷன் இருக்காது. இங்கேருந்து அந்த ஊருக்கு ஏதாவது சொல்லணுன்னா சொல்ல முடியாது. ஊரில் வெள்ளம் வருது, பறை அடிப்பாங்க. ஏதாவது ஊர் மக்களுக்கு போய் சேர்க்கணும், பறை அடிப்பாங்க. இல்லை ஊரில் ஒரு ஃபங்க்ஷன், ஹாப்பி ஃபங்க்ஷன், சேட் ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷனாக கூட இருக்கட்டும், பறை தான். எதுவாக இருந்தாலும் திருவிழா, பறை தான். ஒரு தமிழர் ஒரு அன்றாட வாழ்க்கையோட ஒரு அங்கம்தான் பறை. அந்த பறையோடு ஒரு சின்ன அங்கமாக நான் இருந்தேன். இட்ஸ் அ ஹியூஜ் ஆனர். அந்த ஆனரை உலகம் முழுக்க அப்படி ஒரு இவ்வளோ நல்ல அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்றது ஈவன் பிகர் ஆனர். அண்ட் நாங்கள் வந்து ஃபுல் டீம், தேங்க்யூ டு தி என்டையர் டீம். நான் ஒவ்வொருத்தவங்களோட பேர் சொல்லி இப்போ மறுபடியும் டைம் எடுக்க விரும்பல. பட் மொத்த டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என் கூட ஒர்க் பண்ண இந்த டீமை சப்போர்ட் பண்ண வந்திருக்கிற ஆல் டிக்னிட்ரிஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஆனர்டாக ஃபீல் ஆகுது. அண்ட் வேலு சார், நீங்கள் என்ன சொல்கிறது, தெரிஞ்ச சின்ன நாலேஜில் சொல்கிறேன். நீங்கள் நடுவில் ஒரு கண்டத்தாளம் எடுத்தீங்க, லிட்டரலாக என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. பா, இப்படி அவர் வாசிக்கிறாரு, அதோட ஒரு சின்ன விஷயம் நான் படத்தில் வாசிச்சிட்டேனேப்பா, அப்படி ஒரு மனசில் டச் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான். டு பி ஆனஸ்ட். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா என்னோட நிறைய படங்களுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ டிசம்பர் 12 நான் நிஜமாக எதிர்பார்க்குறேன். பறை வந்து வெறும் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, வேர்ல்டு முழுக்க பறை என்னது அது தெரிய போகுது. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ ஸோ மச். நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்து எனக்கு விவரம் தெரிந்து நான் முதல்ல கேட்ட இசை பறை இசை. இன்று ஒரு பறை இசை கலைஞராக, இந்த கதையின் நாயகனாக இன்று நடித்திருக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பது நான் மிக பெரும் பெருமையாக கருதுகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் சுபா சுரேஷ்ராம் மேம் அவங்களுக்கும், இணை தயாரிப்பாளர்கள் நக்கீரன் சார், கவிதா மேம் அவங்களுக்கும் நான் நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கும் மேலே இந்த படத்தில் எனக்கு முத சுகுமார் தான் வந்து என்ற கதை சொல்ல வந்தாங்க. வந்து இந்த கதையை சொன்னாங்க. சொல்லும்போது எனக்கு எப்படி ப்ரோ இது பண்ண போகிறீங்கன்ற மாதிரி நான் கேட்டேன். நீங்கள் பவுண்டு கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டு வாங்கி நான் படித்தேன். படிக்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இது நான் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு பறை இசை கலைஞர், பறை இசையை கற்றுக்கிட்டால் மட்டும் பத்தாது, பறை இசை கலைஞனாக நான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காகவே உலக அரங்குகளில் போய் பறை இசையை வாசித்து கொண்டிருக்கும் எங்களது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சக்தி கலைக்குழுவில் போய் நான் பறை கற்றுக்கிட்டு வந்து நான் இந்த படத்தில் நடித்தேன். அதை நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறத இந்த பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கு முதல் நன்றி இயக்குனருக்கு நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இரண்டாவதாக கோ ப்ரொடியூசர் முரளி, அவர் இல்லை அப்படின்னா இந்த படம் கிடையாதுங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரொடியூசரே அவர் தான், ஒரு தம்பின்றதுனால நீங்கள் ஓகே. ப்ரொடியூசர் தயாரிப்பாளர், சாரிங்க. ஓகே, அவருக்கு ரொம்ப ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா இந்த படமே கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து சினிமான்றது ரொம்ப புது களம். அவர் இங்கே வந்து அங்கே துறையூரில் தான் அந்த படைப்பிடிப்பை நடத்தணும். அங்கே வந்து அவர் எல்லா இடத்துலையும் கூட இருந்து ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிட்டு அதை யார் மனம் கோணாமல் நடந்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த மேடை, இந்த இடம் இப்படி நடக்குது அப்படின்னா இந்த படத்துக்கு புள்ளார் சொல்லி போட்டதுலேருந்து இந்த இசை வெளியீட்டு விழா வரைக்கும் நல்லபடியாக நடக்கிறதுக்கு மிகப்பெரிய பங்கு அந்த முரளி புரோக்கு இருக்குது. அவருக்கு நீங்கள் ஒரு கைத்தட்டை கண்டிப்பாக அந்த இடத்துல கொடுக்கணும். அதன் பிறகு இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் கொளஞ்சி குமார் அவர்கள், அவர் ஒளிப்பதிவாளர் மட்டும் கிடையாது. இந்த படத்தில் அவரை சொல்லணும் அப்படின்னா அவர் கோ டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லா வேலையும் அவர் தான் பார்ப்பார். எடிட்டிங்கில் பார்ப்பார், டப்பிங்கில் வந்து உட்காந்து கரெக்ஷன் சொல்லுவார். அவர் மாதிரி ஒரு ஆள் நம்ம உண்மையிலே டெடிக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அண்ணன்ட்ட. எனக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுன்ற ஒரு ஆர்வம் வந்து நமக்கு எப்படி நடிப்பில் இருக்கோ அதே மாதிரி ஒரு ஒளிப்பதிவாளருக்கு, டெக்னீஷியனுக்கு இந்த அளவு இருக்குன்றதை பார்க்கும்போது நம்மள மாதிரியே அவங்கெல்லாம் வளரணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். அதன் பிறகு என்னுடன் இந்த படத்தில் கதையின் நாயகியாக நடித்திருக்கின்ற காயத்ரி ரமா அவர்கள் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து சொல்லப்போனால் நான் நாயகன், என் நண்பன் ஆரியன் அப்படிங்கிறதுக்கு மேலே அவங்க வந்து கிளைமேக்ஸில் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக பேசப்படும் அப்படிங்கிறது நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அதன் பிறகு
அங்கே மாஸ்டர் வந்து டான்ஸ் ஆட சொல்லும்போது ஸ்டெப்பு வரல ஆரியனுக்கு, இங்கே வந்து ஸ்டெப்பு போட்டுட்டு இருந்தாரு. என்னடா இந்த ஆர்டர் ஸ்டேஜே ஆடுது லைட்டா, என்ன ப்ரோ என்னங்க அப்படின்னு. அவருக்கு எந்த ஆர்டரில் போகிறது எனக்கே தெரில தான். நானும் ஒன்றும் பெரிய பேச்சு கலைஞன்லாம் கிடையாது. ஆனால் எந்த ஆர்டரில் போகிறதுன்னு அவருக்கு தெரில. அவர் வந்து பேசிட்டு என்னை கொலை போட்டு போயிட்டார். நான் ஒரு மாதிரி ஆர்டர் வச்சுருந்தேன். சரி, இவர் வந்து கொலை போயிட்டார். அதுக்கப்புறம் பேசுறவங்க எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் கீனாக பேசுகிறாங்க. சார்லாம் வந்து அவர் பின்னிட்டாரு. மாநாடு மாதிரி இருந்துச்சு கேட்கறதுக்கு. என்னடா எல்லாம் பேசுகிறாங்க நம்மளை எப்போ. நான் என்ன நினச்சோம், எல்லாரையும் பேச விட்டு கடைசியாக வாய்ப்பு தருவாங்க, எல்லாருக்கும் நன்றி, படத்தை வந்து தேட்டரில் பார்த்து வெற்றி படம் ஆக்கணும்னு சொல்லி கேட்டு உட்காந்தாலும் பார்த்தா நடுவில் கோர்த்து விட்டாங்க. இந்த வேலையை பிஆர்ஓ சதீசன் தான் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆரியன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதன் பிறகு இந்த விழாவிற்கு மாஸ்டருக்கு என்னுடைய ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா இப்படிப்பட்ட பாடல் கிடையாது. நம்ம இந்த இவ்வளவு ஒரு பெரிய பாடலை 2 நாட்களில் வந்து கோரியோகிராஃப் பண்ணி ஷூட் பண்ண முடியும் அப்படின்னா அது ஜானி மாஸ்டர் தவிர யாராவது பண்ணியிருக்க முடியாது. ரொம்பவே பாராட்டி பேசுனீங்க மாஸ்டர். உங்களோட நீங்களாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள். நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன், என்னோட முதல் படி எடுத்து வைக்கிறேன். உங்கள் வாழ்த்துக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். அப்புறம் எடிட்டர் பிரேம் ப்ரோவை பற்றி சொல்லணும். உண்மையிலே இந்த படத்தை வந்து நீங்கள் கட்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து பிரேம் ப்ரோ தான். அவருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் அண்ணன் நாடி நரம்பெல்லாம் துடுத்துருச்சுனே. நான் சொன்ன மாதிரி எனக்கு எந்த ஒரு 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 ஐட்டம் சாங்கு இல்லை ஏதோ ஒரு பயங்கர ஃபோக்கியான ஒரு சாங்கு அதை கேட்டால் எனக்கு ஒன்றும் பெருசாக ஆடணும் அப்படின்னு தோணாதுங்கண்ணே. பறை இசையை கேட்டு என்னால் உட்காரவே முடியாதுங்கண்ணே. என்னால் அங்கண்ணே ஏற்றி கீத்தி விட்டுருந்தா ஆடி இருக்கலாமேன்னு தோணுச்சு. உண்மையிலே கலக்கிட்டீங்கண்ணே. அந்த யூ ஹேவ் டிசர்வ் தட் அவார்டுண்ணே. அந்த அவார்டு உங்களுக்கு கிடைச்சதில் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி நாங்கள் விரும்பப்படுறோம். உண்மையிலே த கிரேட்ண்ணே நீங்கள். அண்ணன் முனுசாமி அண்ணன் அவர்களுக்கும் அவங்க பேசும்போது நல்லா இங்கே நின்று பேசுனாங்க. ஆனால் நல்லா எல்லாருக்குமே வாய்ஸ் கேட்டுச்சு. நம்ம கஷ்டப்பட்டு மைக்கு பக்கத்தில் வந்து பேச வேண்டியதாக இருக்குது. ஆனால் அவர் இந்த அவார்டுக்கு எந்த அளவுக்கு அவங்க மெனக்கெட்டுருக்காங்க அப்படின்றத சொல்லும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு எனக்கு. நம்மளாம் ஒன்றுமே இல்லை, ஏன்னா எவ்வளோ தூரம் நம்ம பயணம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்றத நினைக்கும் போது மிகப்பெரும் பெருமையாக இருக்குங்கண்ணே. அப்புறம் இயக்குனர் சார் ரொம்ப அருமையாக பேசுனீங்க சார். வெங்கடேசன் சார், இந்த மேடையில் எனக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இந்த திரைப்படத்தில் கதையின் நாயகன வாய்ப்பு கிடைச்ச பெருமையோட இந்த திரைப்படம் வந்து உலக அரங்குகளில் பெரிய பாராட்டுகள் கிடைக்குது அப்படின்றத கேள்விப்படும் பெருமையை விட சார் நீங்கள் வந்து மேடையில் என்னை பாராட்டினீங்க சார். எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சார். ஏன்னா இந்த மேடை வந்து எனக்கு கிடைத்ததே மிகப்பெரிய பெருமை தான். அதில் வந்து ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். உங்களுடைய வார்த்தை பொன்னான வார்த்தை சார். கண்டிப்பாக அதுக்காக என்னுடைய முழு உழைப்பையும் போட்டு கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்களில் வந்து நான் கண்டிப்பாக இதையும் மீறி உங்கள்கிட்ட வாழ்த்துக்கள் வாங்குவேன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். அண்ணன் ஸ்ரீகாந்த் தேவா அண்ணன் வந்து ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. என்னன்னா நம்ம எல்லாருமே உங்களோட ஃபேன்னு சொல்லுவாங்க, ஆனால் உங்கள்கிட்ட இருக்க எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்குங்கண்ணே. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக நான் இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் உங்களை பார்த்துருக்கேங்கண்ணே. எங்கே போனாலும் அந்த ஒரு வைபோடு தான் இருப்பீங்க எப்போவுமே. ஒரு இடத்துல நிற்க மாட்டீங்க பரபரப்பாக. உங்களோட அந்த பம்பர கண்ணாலே சாங் இருக்குல்லங்கண்ணே, அதுக்கு ஒரு கம்போசிங் ஒன்று பண்ணிட்டு போய் பார்த்தீங்களா, அது வாய்ப்பே கிடையாதுங்கண்ணே. அதோட பெரிய ஃபேன் நான். அது மட்டும் இல்லை, எல்லா பாடலுமே பிடிக்கும். எஸ்பெஷலி அந்த சாங் ரொம்ப எனக்கு ஃபோக்கியாக ரொம்ப பிடிக்கும் சார். சுபேஷ் முரளி சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். அதன் பிறகு இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு திறமைக்கு இயக்குனர் பாரதிராஜ் சார் அவர்களுக்கு நான் வெரி சாரி சார், பதட்டம் ஆயிட்டேன் சார். போச்சு, உங்களுக்கு கண்டென்ட் கிடச்சிருச்சு. பாக்கியராஜ் சார் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் பாக்கியராஜ் சாருக்கு நிறைய பேர் பாக்கியராஜ் சாருக்கு கடமைப்பட்டிருக்கலாம். ஆனால் எனக்கு அவருக்கு ஒரு சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்ன அப்படின்னா, அண்ணன் சாந்தனு அண்ணன் நடித்த ராவணக்கோட்டம் திரைப்படத்தை வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுற அந்த ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. இந்த நேரத்தில் நான் வந்து கேஆர்ஜி குழுமத்தின் தலைவர் தயாரிப்பாளர் திரு கண்ணன் ரவி சார் அவர்களுக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த வாய்ப்பு அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க. அந்த வேலை பார்த்ததுக்கு நான் மிகப்பெரும் பாக்கியமான கருதுகிறேன் சார். அவர்களுக்கு நன்றி சார். இந்த மேடைக்கு நீங்கள் வந்து எங்கள் அழைப்பு ஏற்று வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். அதுக்கப்புறம் நான் சொல்லணும் அப்படின்னா, அதாவது இந்த ஜென்ரேஷனில் இந்த இடத்துல இவருடைய இசை வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில், இவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நானும் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெருமை. அவரோட இசைகளை கேட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன். எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நான் நடித்த திரைப்படத்தில், நான் நடித்த இந்த மாண்புமிகு திரைப்படத்தில் அவர் இசையில் நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத வந்து மிகப்பெரும் பாக்கியமான நான் கருதுகிறேன் சார். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார்.
ஏன்னா எனக்கு இந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்குமா கிடைக்காதான்னு என்னால் சொல்ல முடியல. ஆனால் இந்த கிடைத்த வாய்ப்புக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் சார். உங்களோட இசையை உயிரோட்டமாக கொண்டு வரதுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் இந்த படத்துக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் சார். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். இந்த விழாவின் நாயகன் நீங்கள். இதுக்கு மேலே எப்படி நன்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு தெரியல சார். நீங்கள் இல்லைன்னா இந்த ஏன்னா ஒரு ஒரு படத்தில் பறை வாசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு மேலே ஒரு பறையை தான் படமாகவே எடுக்கிறோன்றத உங்களை தவிர யாருமே இந்த இசையை போட்டிருக்க முடியாது சார். இதை நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமும் கிடையாது. ஸோ அதுக்காக நாங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் சார். அதுக்கப்புறம் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கின்றக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர், எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோன்னா. உங்களை எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் அமைப்பாய் திரள்வோம்னு அடிக்கடி சொல்லுவீங்க. நான் உங்களோட பேச்சை நான் கேட்டிருக்கேன். அமைப்பாய் திரள்வோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதன் கேட்டால் போல பறை இசையின் கீழ், இந்த மாண்புமிகு பறை திரைப்படத்தின் கீழ் நாங்கள் ஒரு அமைப்பாய் திரண்டிருக்கிறோம். இதை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களிடம் நாங்கள் அதை சமர்ப்பிக்கிறோம் என்று இந்த நேரத்தில் சொல்லி, இந்த இசையை உங்களுடைய மாண்புமிகு கரங்களால் வெளியிடுவதை தவிர வேறு என்ன பெருமை எங்களுக்கு இருந்துவிட போகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. இந்த விழாவுக்கு நீங்கள் வந்தது எங்களுக்கு மிகப்பெரும் பாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம். அப்பா ஏன் அவரை நடுவில் விட்ட கேப் விட்டேன்னா என்ன பேசுறது? நான் இருக்கேன்லங்க, எனக்கு மேலே என்ன வேணும்? அவர் மகன், நான் ஹீரோ ஆகிட்டேன். இந்த மேடை என்ன தப்பாகி போகிறோம் அப்படின்னா, உனக்கு தான் அவர் உன்னை பற்றி பேசுவார், நீ அவரை பற்றி பேசுவ, அப்படி ஆகிடக்கூடாது. இன்னொன்று, இந்த பிறவி எனக்கு கொடுத்ததே எங்கள் அப்பா தான். அதனால தான் நான் பேச ஆரம்பிக்கும் போதே என்னை ஈன்ற தாய் தந்தையருக்கு வணக்கம்ட்டேன். எங்கள் அம்மா இங்கே உட்காந்துருக்காங்க, எங்கள் அப்பா, அவங்க இல்லாமல் நான் கிடையாது. அவங்கள அந்த மைக்கில் பேசி தான், ஒளிபெருக்கி மூலியமாக பேசி தான் நான் பதிவு பண்ணுன்ற இது எனக்கு இங்கே இல்லை. இன்னொரு மேட்ரு சொல்கிறோம் சார், நல்லா ஞாபகப்படுத்துறீங்க சார். தேவா சார் மியூசிக்கில் வந்து எங்கள் அம்மா பயங்கரமான ஃபேன். அவருக்கு சொல்லணும் அப்படின்னா அவங்களோட லவ் சாங் ஒன்று இருக்குங்க சார். இதுனா அப்போ தேசிய கீதம் பாடினா நம்ம ஃப்ரீஸாக எப்படி நிற்போம்ல சார், அதே மாதிரி இந்த என்ஆசை மச்சான்ல ஆடியோல செய்தி சொல்லி பாட்டு இருக்குல்ல சார், அந்த பாட்டு எப்போ டிவியில் போட்டாலும் எங்கள் அம்மா அப்படியே நின்றுப்பாங்க சார். அங்கே உள்ள எங்கள் அப்பா நேரம் அம்மா நின்றுக்குள்ள அவர் ஒரு இமேஜினேஷனில் இருப்பார். ஸோ எனக்கு என்னன்னா, உங்களுடைய பல பாடல்கள் தான் சார் வீட்டில் லவ் சாங்காக ஓடிக்கிட்டு இருக்கு. நான் பண்ண வேண்டியதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சார். அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்றதா இல்லை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலைங்க சார். ஸோ அப்பா, லவ் யூப்பா, நன்றி சார். இருக்கட்டும். ஸோ இந்த படத்தை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம்னு சொல்ல முடியும். ஏன்னா இதுதான் எங்களோட வேலை. ரொம்ப மெனக்கெட்டு ஒரு 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 விஷயத்தை எதிர்நோக்கி எடுத்தோம். நாங்கள் எதிர்நோக்கி எடுத்த விஷயம் வந்து இங்கே அமர்ந்திருக்கும் 2 கலைஞர்களால் அது வந்து நிரூபிக்கப்பட்டது. இந்த திரைப்படமும் அதே போல் பட்டி தொட்டி எங்கும் பறை இசை ஒலித்து உங்களை நம்பி இருக்கும், அதாவது ஊடகத்துறையை நீங்கள் தான் கொண்டு போய் இதை பட்டி தொட்டி எங்கும் சேர்க்கணும். நீங்கள் எழுதாமல் ஒரு படம் கிடையாது, நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாது. ஸோ உங்களை வேண்டி விரும்பி உங்கள் பாதம் தொட்டு நான் கேட்டுக்கிறேன், இந்த படத்தையும் வளர்ந்து வரும் எங்களை போன்ற கலைஞர்களையும் நீங்கள் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று மனதார வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, வேற யாரையும் விட்டுருந்தேன்னா தெரில, என்னை மன்னிச்சிருங்க. ஸோ அனைவருக்கும் நன்றி. என்னோட இசைக்கலைஞர்கள் இவங்களை பற்றி நான் சொல்ல மாட்டேன், மன்னிச்சிருங்க. எழில் அவங்க டீம் வந்து, ஏன்னா இன்னைக்கு இவங்க மேடையில் வாட்சதை நீங்கள் பார்த்தீங்க, அங்கே ஷூட்டிங் அப்போ வந்து இவங்க இல்லை அப்படின்னா நான் அந்த எந்த சீனுமே நடந்திருக்காது. ஏன்னா சாங் மாஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் படத்தில் ஏகப்பட்ட பறை வாசிக்கிற எல்லா இடங்கள்லையுமே வந்து எழில் பிரதரோட அவங்க டீம் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி அவ்வளோ அழகாக வாசிச்சு கொடுத்தாங்க, எங்களையும் வாசிக்க வச்சாங்க. அதுதான் உண்மை. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. எல்லாரும் டிசம்பர் 12 மாண்புமிகு பறை திரைப்படத்தை திரையரங்களை வந்து பார்த்து உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.